அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் சந்தித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்திருக்கிறார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்காக முதலமைச்சரை சந்தித்து கமல் நன்றி தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்தார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்காக கமல் நன்றி தெரிவித்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு மாநில ஆளுநரின் செயல்பாட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு எதிராக நாடு முழுவதும் அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் இந்த சுற்றறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பாக கடந்த வாரம் முதலே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார். குறிப்பாக நேற்று இரவுதான் அவர் வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் சந்தித்து இந்த தீர்ப்பு தொடர்பாக தன்னுடைய வாழ்த்துக்களை ஏற்கனவே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் கமலஹாசன் குறிப்பிட்டிருந்தார். நேரில் சந்தித்து முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய வகையில் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தெரிவித்து வருகிறார். நன்றி வினேஷ், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.